வைகுண்ட வாசத்தில் இருக்கும் பொழுது துர்வாச மகரிஷி லோக சஞ்சாரமாக வந்திருக்கார். 14 லோகத்தையும் கடந்து சத்தியலோகத்திலும் வைகுண்டத்திலும் பரமேஸ்வரனாகிய கைலாசத்திலேயும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் போய் சுவாமி வணங்கிட்டு வரார். அப்போ வைகுண்டத்தில் வரும் பொழுது நாராயணன் ஆனந்த நிதிரையில மோகனமாக, நிதிரைனா தூக்கம், ஆனந்த நிதிரைனா என்ன தெரியுமா? தன்னை மறந்த மௌன நிலை, ஏதாவது ஒரு விஷயத்துல லயிச்சு போறது. ஒரு சிலருக்கு பாட்டு கேட்டால் மனசை லயிச்சிடும், அதுல ஒரு சிலர் ஸ்பீச் கேட்டால் லயிச்சிடும். அது மாதிரி தன்னை மறந்த நிலை பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுட்டே சுவாமி இருக்காராம். துர்வாசர் வர பத்னிகள் 2 பேரும் சுவாமியை பார்த்துட்டு இருக்கா. துர்வாசர் கவனிக்கல. துர்வாசர் வர கோபமான முனிவர் அவர் வந்தார், தன்னை கவனிக்கல அப்படின்னு சொன்னோடனே என்னுடைய காலால நாராயணனுடைய மார்பில் எட்டி உதைக்கிறார். கோபத்துல எட்டி உதைத்த காலை பிடிச்சு நாராயணன் சொல்றார், இந்த காலுக்கு வலிக்கிறதோ அப்படின்னு காலை பிடிச்சு கொடுக்கிறார். மகாலட்சுமி கோபம் வந்துருது. இப்படி நீங்க காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணு ஒரு முனி சிரேஷ்டனுக்காக ஒரு காலை போய் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்ல, எப்போதுமே பிரார்த்தனைகளும் தவ பயன்களும் நம்மை விட உயர்ந்த மந்திரம், அதாவது தெய்வத்தை விட உயர்ந்தவை மந்திரம். அதனால சொல்லுவார், ராமனை விட ராமநாமம் உத்தமமானது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மந்திர ஜப சித்தியானது யாரிடம் இருக்கிறதோ அதற்கு நாம் எல்லாம் கட்டுப்பட்டவர்கள். அதனால அந்த துர்வாசருடைய ஜப சாநித்தியம் நம்மிடையும் கிடைக்க வேண்டும். அதனால அவர் கோபப்படப்படாதுன்னு சாந்தப்படுத்துறதுக்காக காலப்படுத்துகிறார். உடனே மகாலட்சுமி, அவர் உனக்கு வேணா அந்த மாதிரி இருக்கலாம், நீங்க அவருடைய தபத்தை மெச்சி எல்லாம் பண்ணலாம். அவர் இருக்கும் இடம் நான் இருக்கக்கூடிய ஹிருதய கமலம், என்னை இகழ்ந்தது போல. அதனால நான் உன்னை விட்டு விலகும், அதாவது இந்த இடத்துல விட்டு என்னை மதிக்காத இடத்துல இருந்து நான் விலகலைன்னு சொல்லி மகாலட்சுமி விட்டுட்டு போறார். விட்டுட்டு போயிட்டு அந்த காலகட்டத்துல தான் வகுளமாதேவி நாராயணனே தனக்கு குமாரனாக வரணும்னு வெங்கடாத்திரியில அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச திருப்பதி கஷேத்திரத்துல வெங்கடாத்திரியில நாராயணனை பாடி பரவசப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவர் வேண்டுதலா வச்சுட்டே இருக்கா. அப்போ மகாலட்சுமி இழந்த நாராயணன், நடுத்தன நாராயணன் சொல்லுவார். அவர் எந்த வழியும் எதுவும் நிர்கதியாக அப்படியே சுத்திட்டு வர்றார். நான் என்ன பண்றோம் என்னதுன்னு தன்னுடைய நிலை இல்லாது அந்த வகுளமாதேவி வீட்டு வரும் பொழுது நாரதர் இப்படியே போறார். போயிட்டு ஒவ்வொரு சஞ்சாரம் வைகுண்டத்துல சுவாமியும் இல்லை, அம்பாளும் இல்லை. என்ன பண்றது? மகாலட்சுமி கோச்சிட்டு போயிட்டா. எங்க போனா? தான் பிறந்த இடத்திற்கு, பிறந்த இடம் எது? பார்க்கடல். பார்க்கடலுக்குள்ள மறைஞ்சு போறார். சகோதரனாகிய சந்திரன், ஏன்னா சந்திரனும் மகாலட்சுமியும் சகோதரர்கள், சகோதர வர்க்கம். தன்னோடு உடன் பிறந்த லட்சுமி இப்படி தன்னை வருத்திட்டு போய் பார்க்கடலுக்குள்ள இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் வெளிப்பட சொல்லி கேட்கிறான். என்னுடைய பதியை விட்டு நான் எப்படி இருக்கிறது, அவர் பண்ணது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது, அதனால நான் என்னை வெளிக்காட்டாகாம இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்படியே இருந்துட்டா சரியா போயிடுமா? உனக்கும் இது ஒரு காலம். லக்ஷ்மி எப்போதும் எங்கும் நிலையில்லாது இருப்பவள். அது மகாவிஷ்ணுவுக்கே அதுதான் நிலைமை. அப்போ இது உன்னுடைய சாபம். அம்பிகை மகாலட்சுமி ஆகப்பட்டவள் எங்கும் எப்போதும் ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடாதுங்கிறது சாபம். இப்போ சஞ்சாரத்திலேயே இருக்கணும், வரணும் போகணும், செல்வதும் வருவதும் தான் செல்வம். அந்த மாதிரியான காலகட்டம் இது. அதனால நீ உன்னுடைய பதியாகிய நாராயணனை பிரார்த்தித்து நீ தபஸ் பண்ணு, அவருடைய வழிபாடுகளை செய் அப்படின்னு சொல்லி இந்த சத்யநாராயண விரதத்தை சொல்றார். கலசத்துல பூர்ணமான சொர்ண பிரதிமையாக விளங்கக்கூடிய கலசத்துல நவரத்னங்களை எல்லாம் சேர்ப்பித்து அது மலர்களாலே அலங்கரித்து இறைவனை போற்றி வழிபட்டு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும். அசத்தியமான இந்த சூழல் மாற வேண்டும், அதாவது நிரந்தரம் இல்லாத இந்த சூழல் மாற வேண்டும். எப்போதும் நான் நிரந்தரமாக உங்களோடு இருக்க வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு லட்சுமி தான் முதல்ல இந்த சத்யநாராயண பூஜை பண்றார். அப்படி பண்ணும் பொழுதுதான் குபேரன் மூலமாக
அந்த நாராயணனுக்கு மீண்டும் செல்வம் கிடைக்கிறது, மகாலட்சுமி வர்றார் அப்படின்னு இந்த சத்யநாராயண பூஜையினுடைய காரணமும் அதனுடைய பலன். பலன் லக்ஷ்மி நாராயணனோடு சேர்ந்த பத்மாவதி தாயாராக வெங்கடேச பெருமானிடத்திலே எப்போதும் சேர்ந்திருக்கிறாய். அப்போ இந்த சத்யநாராயண பூஜை, அதனாலதான் இந்த சத்யநாராயண பூஜையில சந்திரனுக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. சந்திரனுடைய கிரணங்கள் பூமியில படும் பொழுதுதான் சத்யநாராயண பூஜை செய்யப்பட வேண்டும். நிறைந்த பூர்ணமி நாள்ல 12 பூர்ணமியும் செய்வது உத்தமம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த சித்திரை மாதம், மாதத்தின் முதல் மாதமாகிய சித்திரை மாதம் சூரியன் உச்சமாயிருக்கும் பொழுது, ஏன்னா சூரியனுக்கு இன்னொரு அம்சம் உண்டு, சூரிய நாராயணமூர்த்தின்னே பேர். சூரியன் உச்சமாயிருக்கும் பொழுது, சூரியன் சித்திர மாதத்துல மேக மாதத்துல தான் உச்சமாயிருப்பார். அவருடைய கிரணங்கள் பூரணமான பலனை கொடுக்கும். அந்த காலகட்டத்திலே சந்திரனுடைய அனுகிரகம், சந்திரன் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளியினுடைய அம்சத்தை பெற்ற